அடடடடடடா, என்ன ருசி! நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாடி, ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரட்டுமா? இல்ல இல்ல, இதுவே போதும். ஏன் போதும்? அங்க இன்னும் கொஞ்சம் இருக்கும்ல, அதையும் எடுத்துக்கோ. என்னடி நக்கலா பேசுற? நக்கலெல்லாம் பேசல, நியாயத்தை தான் கேக்குறேன். ஏன் காலையில இருந்து இங்க ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கனே, நீ பாட்டுக்கு வர போற, காஃபி எடுத்துட்டு வந்து குடிக்கிற, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடுற, சோறு போட்டு வக்கனையா கொட்டிக்கிற. ஆனா இங்க ஒருத்தி பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவகிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு சமாதானப்படுத்துவோம், ஒரு வாய் சாப்பிட சொல்லுவோம்னு தோணுச்சு அவனுக்கு. ஏண்டி, நான் எதுக்குடி உன்னை சமாதானப்படுத்தணும்? தப்பு பண்ணவ நீ. நியாயமா நீதான் வந்து என்கிட்ட பண்ண தப்புக்கு மன்னிச்சு கத்தன்னு கைய கால புடிச்சு மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிருக்கணும். ஓஹோ, நீ என் கண்ணத்துல அரைஞ்சிட்டு போவ, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா? சரி, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன், சாரிடி, சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்த முடியாதா? அது நீ பண்ண காரியத்துக்கு கிடைச்ச பரிசு. நான் எதுக்குடி சாரி சொல்லணும்? நீ மாமியாரா, நான் மாமியாரா? அது சரி, உனக்கு நான் அந்த அறை விட்டதுல தப்பே இல்லடி. இன்னொரு கணத்துலயும் சேர்த்து விட்டுருக்கணும். இதுல சாரி கேட்கணுமாமல்ல? சாரி சாரி பூரின்னுக்கிட்டு ஒரு ஜூஸ நிம்மதியா குடிக்க விடுறியா நீ? சும்மா நச நசனுக்கிட்டு. இருத்த மாமா மட்டும் என் கழுத்துல தாலி கட்டி அபிஷியல் மருமங்களா நீங்க கூட்டிட்டு வரட்டும். இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சது முதல் வேலை ஒன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதான். சரினா இல்லையானு பாரு. என்னடி சொன்ன? ஒன்னும் இல்லையே, நான் என்னோட சோகத்தை சொல்லி புலம்புனேன். ஏதோ வீடு வெளியிலன்னு கேட்டுச்சு. முழுசா கேட்டிருக்கணும், அப்ப தெரியும்டி உனக்கு. ஹலோ மச்சி, சொல்லு மச்சி. கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டேன், 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஆமா, இன்னைக்கு சம்பவம் பண்ண போறோம் தானே? சம்பவமா? அப்படின்னா இவனுங்க எதை பத்தி பேசிக்கிறானுங்க? டேய், என்னடா இப்படி கேட்டுட்ட? உன்ன நம்பிதான பிளானே போட்டு வச்சிருக்கோம். நீ வந்த 100% சம்பவம் தான். சரி, நான் வந்துடுறேன். நம்ம புழல் ஜெயிலுக்கு பின்னாடி ரோடு தானே? ஆமாண்டா, அங்கேயே தான். சரியா, 9 மணிக்கு நான் அங்க இருப்பேன்.